அந்த மூன்றாவது பயணி. திக் திக் பேருந்தின் பயணம். இரவு நேர பயணம் என்பதால் அந்த பேருந்தில் நவீன் மற்றும் 2 நபர்கள் தவிர வேறு பயணிகள் இல்லை. நவீன் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து குளு குளு காற்றை சுகித்தவாறே இருட்டில் வேடிக்கை பார்க்க முடியாவிட்டாலும் இருட்டையே பார்த்து கொண்டு பழைய பட பாடல்களை தனக்கு மட்டுமே கேட்கும் வகையில் பாடிக்கொண்டிருந்தான். மற்ற 2 பயணிகளும் நல்ல உறக்கத்தில். மணியூர் பேருந்து நிலையம் சென்றடைய இன்னும் 3 மணி நேரம் ஆகும். இப்பொழுது மணி இரவு 11:35. கண்டக்டர் தனியே ஒரு இருக்கையில் அமர்ந்து பயணச்சீட்டு வரவு கணக்கை பார்த்த வண்ணம் 100, 50, 20, 10 என ரூபாய் தாள்களை அடுக்கிக் கொண்டிருந்தார். டிரைவர் சாலையில் இருந்து பார்வையை நகர்த்தவில்லை. பேருந்து 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து கொண்டிருந்தது. சாலையின் இருபுறமும் மரங்கள். கும் இருட்டு. பேருந்தின் ஹெட்லைட் வெளிச்சம் தவிர நிலவு வெளிச்சம் மட்டுமே அந்த சாலைக்கு துணையாக இருந்தது. பேருந்தின் உள்ளும் 1-2 விளக்குகள் தவிர மற்ற விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தது. லேசாக ஒளிர்ந்து கொண்டிருந்த ஒரு விளக்கின் கீழ் இருக்கை ஒன்றில் அமர்ந்து பணத்தை எண்ணி அடுக்கி முடித்த கண்டக்டர் டிரைவர் அருகில் சென்று சற்று உரையாடலாம் என்ற எண்ணத்தில் எழுந்து நடந்தாள். வழியில் விழித்திருக்கும் நவீனை பார்த்து, "என்ன சார், தூக்கம் வரலையா?" என்றார். "இருட்டு நல்லா இருக்கு சார், காத்து குழு குழுன்னு எதமா இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்" என்று பதில் அளித்தான் நவீன். சிரித்து கொண்டே நகர்ந்தார் கண்டக்டர். டிரைவருக்கு அருகாமையில் அமர்ந்தார் கண்டக்டர். கண்டக்டர் வந்ததை கண்ட டிரைவர், "ஏம்பா, மாங்குடியில நிப்பாட்டி சாப்பிட்டு போலாமா? 3 மணி நேரம் ஆயிடும் மணியூர் போறதுக்கு. அது வரைக்கும் பசி தாக்கு பிடிக்க முடியாது" என்றார். "ஆமா, நானே கேட்கலாம் தான் இருந்தேன். அப்படியே செய்வோம்" என்றார் கண்டக்டர். அது ஒரு சாலையோரத்து இரவு உணர்வு விடுதி. அங்கு வேலை பார்க்கும் சிறுவன் ஒருவன் அந்த விடுதியின் முன்னும் சாலையின் ஓரமாக நின்று கொண்டு பேருந்தை கை காட்டி உணவு விடுதியின் அருகாமையில் நிறுத்தும்படி சைகை காட்டி கொண்டிருந்தான். அந்த வழியே போகும் பேருந்துகளை இதுபோல் கை காட்டி உணவு விடுதிக்கு அழைப்பது அவர்களின் இயல்பான பழக்கம். காரணம், அந்த சாலையில் செல்லும் பேருந்து மற்றும் வெகு தூர பயணம் மேற்கொள்ளும் வாகனங்களை மட்டுமே நம்பி அந்த உணவு விடுதி இயங்கி வருகின்றது. அந்த இடத்திலிருந்து மாங்குடி ஊருக்குள் செல்ல 2 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் அடையாளத்திற்கு அந்த உணவு விடுதியை பயணிகள் மாங்குடி உணவு விடுதி என்றே அழைப்பது வழக்கம். சிறுவன் காட்டிய திசையில் பேருந்தை நிறுத்தினான் டிரைவர். சிறுவன் பேருந்தினுள் எட்டி பார்த்தான். "என்ன சார், பேசஞ்சர் யாரும் இல்லையா? ஆளில்லாத பஸ்ஸை நிப்பாட்டிட்டேன்னு ஓனர் என்னை திட்ட போறாரு" என்றான். "ஏம்பா, இருக்கிறவங்கள பார்த்தா பேசஞ்சரா தெரியலையா?" என்றார் கண்டக்டர். "நாங்க சாப்பிட்றதற்கு காசு கொடுத்துருவோம்னு சொல்லு தம்பி, ஓனர் திட்டமாட்டார்" என்று சொல்லிக்கொண்டே என்ஜினை ஆஃப் செய்தார் டிரைவர். விடுதி வாயில் அருகில் இருந்த கேசட் கடையிலிருந்து பழைய பாடல் ரம்மியமாக ஒலித்து கொண்டிருந்தது. "ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன்" என்ற டிஎம்எஸ் வாலியின் வரிகளை உணர்ச்சி பூர்வமாக பாடிக்கொண்டிருந்தார். நவீன் இன்னும் ஜன்னலோர பார்வை விளக்கவில்லை. மற்ற இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில். கண்டக்டர் நவீனின் அருகில் சென்றார். ஒருவேளை உறங்கினால் எழுப்ப வேண்டாம், விழித்திருந்தால் சாப்பிட அழைக்கலாம் என்ற எண்ணத்தில் சற்று நவீனின் முகத்தை உற்று நோக்கினார். அதே நேரம் டிரைவர் கண்டக்டரிடம், "ஏம்பா, சீக்கிரம் இறங்குப்பா, பசிக்குது" என்றார். "இதோ வந்துட்டேன்ன, பேசஞ்சர் யாராவது முழிச்சிருந்தா சாப்பிட்றீங்களான்னு கேட்கலாம்னு வந்தேன்" என்றார் கண்டக்டர். "சரி சரி, சீக்கிரம் கேளு" என்று சொல்லிவிட்டு, "இருக்கிறது 1-2 டிக்கெட்டு, ஒவ்வொருத்தரையும் பக்கத்தில் போய் கேட்கணுமாக்கோ" என்றார் டிரைவர் தனக்குள். நவீன் விழித்திருப்பதை உறுதி செய்து கொண்ட கண்டக்டர், "சார், சாப்பிட வரலையா?" என்று கேட்க நவீன் உடன் பதில் அளித்தான். "சார், எனக்கு பசி இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. டிஎம்எஸ் பாட்டு நல்லா இருக்கு, நான் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இங்கேயே இருக்கேன்" என்றான். "அப்போ சரி, ஒரு 15 நிமிஷம் ஆகும்" என்று நவீனிடம் சொல்லிவிட்டு, "அண்ணா, வந்துட்டேன்" என்று பேருந்தை விட்டு இறங்கி வேகமாக டிரைவர் அருகில் வந்தார் கண்டக்டர். விடுதி வாயில் உட்புறம் கல்லாவில் ஓனர் அமர்ந்திருந்தார். டிரைவரையும் கண்டக்டரையும் பார்த்து, "வாங்க வாங்க" என்றார். "உள்ள டேபிள் இருக்கா பார் தம்பி" என்று சிறுவனுக்கு கட்டளை இட்டார் ஓனர். "என்ன சார், பேசஞ்சர் இல்லைனா தம்பியை திட்டுவீங்களா? தம்பியை பயமுறுத்தி வச்சிருக்கிறீங்களா?" என்றார் சிரித்து கொண்டே டிரைவர் ஓனரிடம். "யாரு, பையன் சொன்னானா? அப்படியெல்லாம் பயமுறுத்த மாட்டோம் சார், அவனா அப்படி நினைச்சுக்கிறான்" என்றார் பதிலுக்கு சிரித்து கொண்டே ஓனர்.
தொடர்ந்து போங்க, போய் பசிக்கு என்ன வேணுமோ பார்த்து சாப்பிடுங்க என்றார். சிறிது நேரத்தில் பசியாறிய கண்டக்டரும் டிரைவரும் கல்லாவின் அருகில் வந்தனர். ஓனரிடம் பில் கொடுக்க சொன்னா, தம்பி உங்களை பார்க்க சொல்றான் என்றார் கண்டக்டர். ஆமா சார், உங்ககிட்ட எப்போ நான் பணம் வாங்கியிருக்கேன், நீங்க கிளம்புங்க, உங்க டியூட்டியை பாருங்க என்றார் ஓனர். பேசஞ்சர் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம வண்டியில பேசஞ்சரும் இல்லையே, நீங்க பில்லை கொடுங்க என்றார் டிரைவர். அடட, அதெல்லாம் கணக்கு இல்லை, நீங்க எப்பவும் நம்ம விருந்தாளி தான், கிளம்புங்க, மீண்டும் சந்திப்போம் என்றார் ஓனர். ஓனரின் அன்புக்கு அடிபணிந்த டிரைவரும் கண்டக்டரும் விடை பெற்றுக்கொண்டு தங்களின் பேருந்தை நோக்கி நடந்தனர். கடலோரம் வாங்கிய காத்து என்ற வாலியின் வரிகளை காற்றில் கலந்து கொண்டிருந்தார் டிஎம்எஸ். பேருந்தில் ஏறிய டிரைவர் என்ஜினை ஸ்டார்ட் செய்ய, என்ன சார், சாப்பிடவும் போகல, இறங்கி யூரின் பாஸ் பண்ண கூட போன மாதிரி தெரியல, உட்கார்ந்த இடத்துல அப்படியே இருக்கீங்க என்று நவீனிடம் பேச்சை தொடர்ந்தார் கண்டக்டர். நான் கிளம்பும் போதே முட்டை பிரியாணி சாப்பிட்டு தான் கிளம்பினேன் என்றான் நவீன். டிரைவர் தலைக்கு மேல் இருந்த கண்ணாடியை பார்த்தார். தனக்கு பின்னால் கண்டக்டரும் உறங்கும் மற்ற 2 பயணிகளும் தெரிந்தனர். பேசிக்கொண்டே டிரைவரின் அருகாமையில் இருந்த இருக்கை ஒன்றில் வந்து அமர்ந்தார் கண்டக்டர். யாருக்கிட்டையா பேசுற, நீயா பேசிக்கிட்டு வர, வேப்பிலை அடிக்கணுமா என்று கேட்டு சிரித்தார் டிரைவர். பேசஞ்சர் கிட்ட தான், வேற யார்கிட்ட என்று பதில் அளித்தார் கண்டக்டர். பிறை நிலா வானில், பேருந்து சாலையில், நிலவுக்கு பேருந்து துணை, பேருந்திற்கு நிலா துணை என்னும் புரிதலில் அந்த சாலையின் இருட்டு அமைதியாக கடந்து கொண்டிருந்தது. மணியூரின் எல்லை ஆரம்பம் என்பதை அந்த 20 அடி உயர வளைவு கம்பீரமாக உணர்த்தி கொண்டிருந்தது. வளைவை கடந்ததும், ஏம்பா கோவில் சைடா போலாமா, ரோடு வேலை முடிஞ்சிச்சா, ஏதாவது தெரியுமா என்ற கண்டக்டரிடம் வரிசையாக கேள்விகளை தொடுத்தார் டிரைவர். சற்று நேரம் பதில் இல்லை. திரும்பி பார்த்தார். உலக்கத்தில் இருந்தார் கண்டக்டர். மணியூர் பேருந்து நிலையம். மணி 2:50 அதிகாலை. அந்த 2 உணவு விடுதிகள் மற்றும் அந்த 3 பெட்டி கடைகள் தவிர மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. பெட்டி கடைகளின் முன் அன்றைய நாளிதழ்களை பரப்பி எடுத்து சிறு சிறு கட்டுகளாக அடுக்கி கொண்டிருந்தனர். அவர்கள் அந்தந்த கடைகளில் வேலை பார்ப்பவர்களோ அல்லது கடை உரிமையாளர்களோ இருக்கக்கூடும். பயணிகள் சிலர் ஆங்காங்கே விழித்து கொண்டும் சிலர் தங்களின் சுமைகளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டும் அதிகாலை வரப்போகும் தங்களின் பேருந்திற்காக காத்திருந்தனர். நிறுத்தம் பார்த்து பேருந்தை நிறுத்தினார் டிரைவர். கண்டக்டரும் விழித்து கொண்டார். கொஞ்சம் கண் அசந்துட்டேன் என்றார் டிரைவரிடம். பரவாயில்ல, பேசஞ்சரை எழுப்பு, மணியூர் வந்துடுச்சு என்றார் டிரைவர். ஆமா என்று கொட்டாவி விட்டு கொண்டே சொல்லிவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த இருவரை நோக்கி நடந்தார் கண்டக்டர். என்ஜினை ஆஃப் செய்துவிட்டு பேருந்தின் எல்லா விளக்குகளையும் பிரகாசிக்க செய்தார் டிரைவர். சார் எழுந்திரிங்க, மணியூர் வந்துடுச்சு என்ற கண்டக்டரின் உரத்த குரலை கேட்டு தட்டு தடுமாறி விழித்து கொண்டனர். உறங்கிய 2 பயணிகளும். பேசஞ்சர்களை பின்தொடர்ந்து பின்புற படிக்கட்டில் இறங்கினார் கண்டக்டர். அவர்கள் இறங்கும் வரை காத்திருந்து விட்டு பேருந்தின் விளக்குகளை நிறுத்திவிட்டு டிரைவர் சீட் பக்கத்து கதவை திறந்து கொண்டு வெளியில் குதித்தார் டிரைவர். பேருந்தின் பின்புறமாக சுற்றி டிரைவர் அருகில் வந்தார் கண்டக்டர். இருவரும் அந்த பெட்டிக்கடை நோக்கி நடந்தனர். அண்ணன், அந்த 12ஆம் நம்பர் சீட்ல இருந்தவர் எங்க இறங்கினார்ன? நான் நல்லா தூங்கிட்டேன் போல, கவனிக்கல என்று கேட்டார் கண்டக்டர். என்னப்பா சொல்ற, மாங்குடியில கிளம்புன வண்டி எங்கேயும் நிக்கல, 2 பேர் நீதானே இப்போ இறக்கி விட்ட என்றார் டிரைவர். இல்லைன, மான்குடியில கூட நாமும் சாப்பிட்றதுக்கு இறங்கினோம், ஆனா அவர் பசிக்கலன்னு சொல்லிவிட்டு பஸ்ஸிலேயே இருந்தாரே அவரு என்றார் கண்டக்டர். சற்றே அதிர்ந்த கண்டக்டர் திரும்பி பேருந்தை நோக்கி நடந்தார். எதுக்கு இப்போ பஸ்ஸுக்கு போற என்று கேட்டார் டிரைவர். நில்லுங்கன்னு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு வந்தேன், வேறு சீட்ல படுத்து தூங்குறாரான்னு பார்த்து விட்டு வரேன் என்று விரைந்தார் கண்டக்டர். பேருந்தின் பின் படிக்கட்டு வழியே ஏறி சற்று நேரத்தில் முன் படிக்கட்டு வழியே இறங்கினார் கண்டக்டர். என்னையா தூங்குறாரா உன் பேசஞ்சர் என்று நையாண்டியாக சிரித்தார் டிரைவர். சற்றே முகம் வேர்த்திருந்தது கண்டக்டருக்கு. கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டு பஸ்ல யாரும் இல்லைன என்றார் மெதுவாக. சொன்னவர் தொடர்ந்து, அண்ணன் டீ சாப்பிடுவோமா என்றார். ஓ போலாமே, போய் முகத்தை கழுவு, தூக்கம் போகும் என்றார் டிரைவர். அந்த சிறிய உணவு விடுதி நோக்கி நடையை திருப்பினார் டிரைவரும் கண்டக்டரும். டீ கடையில் இருந்த ஆடியோ செட் வழியாக டிஎம்எஸ் கண்ணே கனியே முத்தே மணியே என்ற கண்ணதாசன் வரிகளை ரகசிய போலீஸ் 115க்காக அழைத்து கொண்டிருந்தார். தலைவா, சூடா ஒரு மால்டோவா, ஒரு டீ என்றார் டிரைவர் கடைக்காரரிடம்.
உள்ளே உட்காருங்க சார், கொண்டு வந்து தரேன் என்று உள்ளே இருக்கை காட்டி இருவரையும் இருக்க சொன்னார் கடைக்காரர். டிரைவர் ஒரு இருக்கையில் அமர்ந்தார். அண்ணன் முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன் என்று டிரைவரிடம் சொல்லிவிட்டு கடைக்காரரிடம் முகம் கழுவ தண்ணி தரீங்களா என்று கேட்டார் கண்டக்டர். இதோ டேப் இருக்கு, இங்க கழுவிக்கோங்க என்று கடையின் வெளிப்புறத்தில் தண்ணீர் வரும் குழாய் இருந்த திசை நோக்கி கை காட்டினார் கடைக்காரர். முகத்தை கழுவும் அதே நேரம் கடைக்காரர் அங்கு யாருடனோ பேசிக் கொண்டிருந்தது கண்டக்டரின் காதுகளில் சத்தமாக ஒலித்தது. என்ன தலைவா, எவ்வளவு புது பாட்டு வந்திருக்கு, இன்னும் நீ டிஎம்எஸ் பாட்டையே மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்க என்றவரின் கேள்விக்கு பதில் அளித்தார் கடைக்காரர். நான் இங்க பாட்டு போடுறதே என் பையனுக்காகத்தான். சுனாமி அன்னைக்கு என் பையன் தான் கடையில இருந்தான். கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்சோம். அடுத்த நாள் காலையில தண்ணி வடிகிற வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரல. சரி, கடையில எங்கேயாவது இருப்பான்னு வந்து பார்த்தோம். ஆனா கடை திறந்துருந்துச்சு. மற்ற கடைங்க மாதிரியே நம்ம கடையிலேயும் பொருள் எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. பையனை தேட ஆரம்பிச்சோம். ஒரு நாள் 2 நாள் போய் வாரமாச்சு, மாதமாச்சு, இப்போ வருஷங்கள் போயிருச்சு. இருந்தாலும் டிஎம்எஸ் பாட்டை கேட்ட என் புள்ள திரும்பி வருவான்னு மனசு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்த கேள்வியை தொடுத்தார் அந்த நபர். ஓ, உங்க பையனுக்கு பழைய பாட்டு தான் பிடிக்குமா? அவன் மாடர்னா இருக்கணும்னு நவீன்னு பேர் வச்சேன். ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் 2 விஷயம்தான். ஒன்று டிஎம்எஸ் பாட்டு, இன்னொன்று முட்டை பிரியாணி என்ற கடைக்காரரின் வார்த்தைகளை உள்வாங்கிய கண்டக்டருக்கு சடக்கென பேருந்தில் நடந்த உரையாடல்கள் மின்னலாய் வந்து போனது. முகத்தை துடைத்து கொண்டு டிரைவரை நோக்கி வேகமாக விரைந்தார் கண்டக்டர். கடைக்காரர் மால்டோவாயையும் டீயையும் டிரைவரின் முன் மேசை மீது வைத்தார். டிரைவரின் அருகில் வந்து அமர்ந்த கண்டக்டர், அண்ணன், விடிஞ்சதும் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வேப்பிலை அடிக்கணும். இங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்கண்ண என்றார். முகத்தில் முத்து முத்தாய் வெளியேற வியர்வையை துடைத்து கொண்டே. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.